இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் தம்பி எப்படி அவமானப்பட்டு தற்கொலை பண்ணி செத்தானோ அதே மாதிரி உங்க குடும்பமே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சாகணும். அது வரைக்கும் நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். இன்னும் ஏன் இங்க எல்லாரும் நிக்கிறீங்க? சொந்தக்காரங்க கிட்ட அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் சொத்தை பிரிச்சு உங்க குடும்ப பிரச்சனையை முதல்ல முடிங்க. ஒரு நிமிஷம், நீ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்காது. எதுவுமே நடக்காதுன்னா எனக்கு ஒண்ணும் புரியலையே. கரிகாலன் இந்த போட்டியில ஜெயிப்பா. இருந்தாலும் உனக்கு ரொம்ப நம்பிக்கை தான் பாப்பா. கபடின்ற பேரை சொன்னாலே இனிமே அவன் மயங்கித்தான் விழுவான். அவன் எப்படி ஜெயிப்பான்? எந்த அம்மாவை பார்த்து கரிகாலனுக்கு இப்படி ஆச்சோ அதே அம்மா கரிகாலனை மன்னிச்சுட்டா. அவங்க வாயாலே நீ போய் கபடி விளையாடுன்னு சொல்லிட்டா அடுத்த நிமிஷம் கரிகாலனுக்கு இந்த பிரச்சனை சரியாயிடும். அப்படி ஒண்ணு நடந்தா தானமா சரியாகும். அவங்க புள்ள செத்ததுக்கு கரிகாலம் தான் காரணம்னு அந்த அம்மா கொலவெறியில இருக்கு அவன் மேல. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா எப்படி அவனை மன்னிக்கும்? அதுவும் போட்டி முடிய இன்னும் 1 மணி நேரம் தானே இருக்கு. நடக்கிறத பேசு பாப்பா. நான் நடத்தி காட்டுறேன். அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். முடிஞ்சா முயற்சி பண்ணிப்பார். டேய் வாடா. ஏங்க, நீங்க அந்த ஆள்கிட்ட சொன்ன மாதிரி செய்யறதெல்லாம் சாத்தியமா? நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணா நிச்சயமா இது சாத்தியம் ஆகும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் கரிகாலனை சரி பண்ணி கூட்டிட்டு வர வரைக்கும் நீங்க எல்லாரும் சேர்ந்து போட்டியில தோக்காம சமாளிக்கணும். அன்னைக்கே நீங்க பாத்தீங்கல்ல, கரிகாலம் இல்லாம எங்களால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் வேணும். நான் இருக்கேன். அருள், நீ என் கூட விளையாடுறியா? ஆமா. அப்ப ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை சிஸ்டர். அருள் எங்க கூட இருந்தா எவ்வளவு நேரம் வேணாலும் தாக்கு பிடிப்போம். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. நந்தினி, நீ கரிகாலனை கூப்பிட்டு போய் சரி பண்ணிட்டு வர வரைக்கும் இவங்க கூட சேர்ந்து விளையாட்டை நான் சமாளிக்கிறேன். அம்மா, இப்ப நீ என்ன செய்ய போற? அந்த அம்மா எங்க இருக்காங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இறுதி போட்டி மீண்டும் துவங்க உள்ளது. என்னங்க, கரிகாலன் பதிலா அருள் வந்திருக்கா? அதான் கரிகாலனுக்கு தான் உடம்பு சரியில்லை, அதான் அவன் தம்பி வந்திருக்கான் போல.